இந்த பொங்கலுக்கு இந்த 2025 வந்துடுச்சு. இந்த வரப்போகிற பொங்கலுக்கு விடாமுயற்சின்னு ஒரு படம் அப்படி வெளியே போச்சுங்க. வெளியே போன உடனே கப்பன்னு ஒரு டஜன் படத்தினுடைய லிஸ்ட்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நல்ல விஷயம். எனக்கு அப்படியே வந்து 90s ஞாபகம் தான் வருது. 90 காலகட்டங்களில் இது மாதிரி தீபாவளி பொங்கல் சமயத்தில் வருஷக்கட்டின் படங்கள் நிற்கும். அது அந்த சமயத்தில் ஏபிசின்னு 3 சென்டர் இருந்தது. 3துலேயும் அப்படி பிரித்து படங்கள் வரும். வந்து ஒன்று ஏல ஓடிச்சுன்னா பியில் பிசி அப்படின்னு போகும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பட்டனை தட்டினா மாதிரி ஒரே ஒரு அழுத்து தான் இந்த கேடிஎம் வந்து 1100 ஸ்க்ரீன்ஸ்லையும் ஒரே நாள் ஓப்பன் ஆகிடும். அதே அந்த சமயத்தில் இந்த மாதிரியான பெரிய படங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டாட்டமான ஒரு விஷயமாக மாறிடும். சரி, விடாமுயற்சி கன்ஃபார்மாக இல்லை, தல அஜித் அப்படின்ற ஒரு நபர் அப்படி வெளியே போயிட்டாருன்னொடனே ஓகே, ஒரு லிஸ்ட்டே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பக்கம் வணங்கான இருக்குது, ரெண்டாவது கேம் சேஞ்சர். இது தாங்க எப்படி ஆந்திராவில் ஒரு பெரிய, தெலுங்கானாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கேம் சேஞ்சர் இருக்கோ, இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த கேம் சேஞ்சருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். ஏன்னா கேம் சேஞ்சர் மீது ஆரம்பத்துலேருந்து பயங்கர பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னையா அந்த படம் பண்ண போகிறது, இதெல்லாம் மீறி இந்தியன் 2 உடைய ஒரு படுதோல்வி. சங்கர் வந்து அந்த கிராஃப்லேருந்து இறங்கிட்டாரா, சங்கருக்கு வந்து இன்றைய காலகட்டங்கள் இந்திய 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்தது. இதெல்லாம் மீறி கேம் சேஞ்சர் அதெல்லாம் அடித்து தூக்கிடுங்க அப்படின்னு அந்த படக்குழு ஒரு பெரிய நம்பிக்கையை சொல்லியிருக்காங்க. ஜனவரி 10, இன்னும் 10ஆம் தேதி, இன்னும் கொஞ்ச நாள் கூட இல்லை, இது வந்துடுச்சு. கேம் சேஞ்சர் முக்கியமான படமாக பார்க்க. இது எந்த ஒரு பெரிய படத்திற்கும் ஒரு முக்கியமான அப்டேட் எதுனா ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் தாங்க எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லும். அப்படி கேம் சேஞ்சரோட ட்ரெய்லர் வந்தப்போ எல்லாருமே ஆவலோடு இருந்தாங்க. நீங்கள் ஆந்திர ரசிகர்கள் தாண்டி தமிழ்நாட்டு ரசிகர்களும் ஒரு பெரிய ஆவலோடு இருந்தாங்க. ட்ரெய்லர் வந்தபோது ஆந்திர ரசிகர்கள் வந்து தெலுங்கு ரசிகர்கள் நான் சொன்னாங்க, எப்பா தேவடு இது மாதிரி எக்கச்சக்கமான படங்களை நான் பார்த்துட்டேயா, என்ன இதே லைன் தானா அப்படின்னு. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னங்க அது மறுபடியும் சங்கர் வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி, முதல்வன் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு, இந்த சாயலில் தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு வேற ஒன்று தோணுச்சுங்க. கேம் சேஞ்சருடைய அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் மீறி அந்த என்னத்தை நான் சொல்கிறேன். இதெல்லாம் மீறி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த ட்ரெய்லர் போய் சரியாக ரீச் ஆகலை அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒன்றும் இல்லை. தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னென்னா, நீங்கள் ராம் சரண் எதானா நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து ஒரு டப்பிங் படம். இதெல்லாம் தாண்டி சங்கருடைய டைரக்ஷனில் பிரம்மாண்டம். ராம் சரண் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சங்கருக்காக இந்த படத்திற்காக அவர் உள்ளே இறங்கி நடிச்சிருக்கார். ஏறக்குறைய சங்கர் டைரக்ஷனில் அப்போ பீக்கில் இருக்கும் பொழுது சிரஞ்சீவி நடிக்கிறதா ஆசைப்பட்டார். ஒரு பேட்டியில் ரொம்ப ஓப்பனாக வாயை திறந்தே கேட்டார், மெகா ஸ்டார் சிரஞ்சீவியை சங்கருடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு பயங்கர பிரம்மாண்டம், அவருடைய டைரக்ஷனில் நான் தெலுங்கில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அதன் பிறகு தன்னுடைய மகன் சங்கர் டைரக்ஷனில் ஆசைப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணது தான் இந்த கேம் சேஞ்சர். தில்ராஜ் தயாரிப்பில் பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்களே வாரிசு ஆடியோ லான்ச்சில், அதே தில்ராஜ் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அதே பாட்டு இருக்குது ஃபைட் இருக்குன்னு சொன்னவர் இந்த கேம் சேஞ்சர் படத்தில் 5 பாட்டு இருக்குன்னா அந்த 5 பாட்டோடைய மொத்த பட்ஜெட் வந்து 75 கோடி அப்படின்னு சொன்னோடனே அங்கே எப்படி தெலுங்கில் எப்படி அங்கே இருக்கிற ரசிகர்கள் தாண்டி சினிமாக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம், தமிழில் இருக்கிற சினிமாக்காரர்கள் ஒரு பக்கம், நம்மள மாதிரி விமர்சகர்கள்லாம் வந்து கொதிச்சு போய் 75 கோடி 5 பாட்டுக்கு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் மனசு வச்சுருந்தீங்கன்னா 50 டைரக்டருக்கு, புதுமுறை டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே 75 கோடிக்கு. அப்படி என்ன 75 கோடியில் 5 பாட்டு பிரம்மாண்டத்தை காட்டிட்டு போகுது. இன்றைக்கி பிரம்மாண்டம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இன்றைக்கி கண்டென்ட் முக்கியம். இன்றைக்கி 2K கிட்ஸ் முழுக்க வந்து அந்த பிரம்மாண்டத்தை அவன் செல்ஃபோன்லேயே பார்த்துட்றான். அப்படி ரைட்டு, சரி ஓகே, இவர் மறுபடியும் பாட்டு இருக்குது ஃபைட் இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருக்கார். ட்ரெய்லர் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகல. ட்ரெய்லர் மேலே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க, இது முதல்வன் மாதிரி இருக்குது, இது வந்து ஜென்டில்மேன் மாதிரி இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஆந்திராவில் நிறைய பேர் டீகோட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு IAS அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லைன்னா ஒரு அமைச்சருக்குமான ஒரு பனிப்போர், ஒரு ஈகோ, ஒரு கிளாஷு, ஒரு போராட்டம், ஒரு வன்மம், எது வேணாலும் சொல்லலாம். அது எவ்வளோதான். ஒரு கலெக்டருக்கும் ஒரு அமைச்சருக்கும், ஒரு கலெக்டருக்கும் ஒரு ஆளும் அரசியல்வாதிக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. அது எப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் ஒரு படம் வந்தது, விஜயகாந்த் நடித்து பாரதராஜா இயக்கத்தில், பிரமாதமான படங்க அந்த படம். அந்த படம் ஏன் ஓடலன்னு இது வரைக்கும் தெரியல. இன்னும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தமிழ்ச்செல்வன் அப்படியே கண் முன்னாலே வந்துடுச்சு. ஒரு நேர்மையான IAS அதிகாரி விஜயகாந்த் ஒரு ஊருக்கு வருவார், வந்து கரப்டட் மொத்தத்தையும் தூக்குவார். வந்து வடிவேலு தான் அந்த இவர் பியூனா நடிச்சிருப்பாப்புல.
இந்த மனு வாங்குற அந்த ஒரு வயசான பாட்டிக்கிட்ட லஞ்சம் வாங்குற காட்சியிலேருந்து தொடங்கும் வந்து. அந்த படம் அவ்வளோ வைப்பாக போகும். ஒரு அமைச்சருக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் பயங்கரமான ஒரு இதுவாகி அந்த படம் ஏன் ஓடலன்னு எனக்கு உண்மையில் இது வரைக்கும் புரியவே இல்லை வந்து. அது ஓகே, அது ரசிகர்களுடைய முடிவு. ஏன்னா விடுதலை 2ல் ஒரு டைலாக் ஒன்று வரும். சரவண சுப்பையா, ராஜீவ் மேனன், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரவண சுப்பையா கலெக்டர், ராஜீவ் மேனன் வந்து உள்துறை செயலாளர். அது நேரம் அமைச்சர் இளவரசு வருவார் வந்து, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டு ஊருக்குள்ளே வந்து சுட்டுட்டு போவீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது சரவண சுப்பையா சொல்லுவார், கலெக்டர் சொல்லுவார், சார் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்காக தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு கோவமாயிடார். அப்போ என்ன படிக்காத தற்கொலை நினச்சியா அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். இதுதான் கேம் சேஞ்சருடைய ஒன்லைன் நான் நினைக்கிறேன் வந்து. இதை தாண்டி சங்கருடைய மேஜிக் என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் மீறி இப்போ வந்து தெலுங்கு சினிமாவுக்குள் ஒரு பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அல்லு அர்ஜுன், ராம் சரண், இல்லது வந்து சிரஞ்சீவி, அல்லு அரவிந்த், இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பனிப்போருடைய வெளிப்பாடு தான் புஷ்பா 2 கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆந்திராவில் உள்ள ஒரு நபர் என்கிட்ட சொன்ன ஒரு தகவல். அது நல்ல லாஜிக்காகவும் இருக்குது. அது என்னன்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்தை ப்ரொமோஷனுக்கு வந்து லக்னோவில் பண்ணாங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாத லக்னோவில், உத்தரப்பிரதேசோட தலைநகரில் போய் பண்ணுறாங்க அப்படின்னு. லக்னோவில் எதுக்கு போய் பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு சவுத் இந்தியன் படம் நீங்கள் டெல்லியில் பண்ணால் ரைட்டு, வந்து மும்பையில் பண்ணால் ரைட்டு, பெங்களூரு, ஹைதராபாத் ஓகே, இங்கே சவுத் இந்தியாவில் கொச்சினில், லக்னோவில் என்ன காரணம் அப்படின்னு எல்லாருமே கேட்டுருந்தப்போ அதுக்கு ஒன்றும் பெரிய பதிலாக அது அங்கே லக்னோவில் ராம் சரண் இவங்கெல்லாம் போய் பெரிய அமக்களெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இது லக்னோவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சான்னு தெரியல. ஆனால் புஷ்பா 2 படத்துக்கு பீகாருடைய தலைநகரம் பாட்னாவில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுனை தூக்கி தலையில் கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக முதல்ல பிளான் பண்ணது அதுதான், புஷ்பா 2வை பாட்னாவில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. உள்ளே இறங்கி இவங்க போயிட்டு லக்னோன்னு முதல்ல போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு. புஷ்பா 2க்கு நார்த்தில் என்ன மாதிரியான வரவேற்பு கிடைச்சுன்னு நமக்கு தெரியும் வந்து. சரி, கேம் சேஞ்சர் அப்படியேப்பட்ட வரவேற்பு உள்ளே போகட்டும். இதெல்லாம் மீறி அல்லு அர்ஜுன் எப்போ தேசிய விருது வாங்கினாரோ, சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, தெலுங்கில் யாருக்குமே என்டிஆருக்கே கிடைக்காத ஒரு விஷயம் அல்லு அர்ஜுனுக்கு கிடைச்ச உடனே ஃபேமிலியே பயங்கர காண்டாயிட்டாங்கன்னு ஒரு தகவல் ஊடக நண்பர் ஒருத்தர் சொன்னது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புஷ்பா 2உடைய அவ்வளோ அழுத்தம் வந்து. அந்த தேட்டரில் நடந்த அசம்பாவிதம், கைது, இதெல்லாம் அது தவறான ஒரு விஷயந்தான் வந்து. இதுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்துக்கு அதுக்கும் ஒரு காரணம். பவன் கல்யாண் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசினப்போ என்ன ஆகிப்போச்சு, அவர் ஆக்சுவலாக தன்னுடைய சகோதரருடைய மைத்துனர் மகன் அப்படின்னு இவருக்கு தானே சப்போர்ட்டாக பேசணும். அவர் என்ன சொல்கிறாரு, தெலுங்கானா முதல் ரேவந்த் ரெட்டி நல்லா தான் பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கிற போலீஸ் சரியாக தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு துணை முதல்வர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஆந்திராவில் துணை முதல்வர் வந்திருக்கார். இதெல்லாம் மீறி இன்னொரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த சில நாட்களில் சில பேரால் வந்து சொல்லப்பட்டு வருகிறது, இப்போ 7ஆம் தேதி சென்னையில் படத்துக்கு கேம் சேஞ்சருக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க ஒரு தனியார் கல்லூரியில். அதில் விஜய் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தூக்கி போட்டாங்க பாருங்க. நானும் விஜய் தரப்பில் விசாரித்தப்போ, ஏங்க நீங்கள் வேற, அவரை பணியூர் பண்ணையாருன்னு போட்டு ஆளுக வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மழை வெள்ளத்துக்கு விழுப்புரத்தில் இருக்க கடலூருக்கு போல், நிலச்சரிவு வந்து திருவண்ணாமலை நடந்து அங்கே போல், ஏங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் வந்து 5 நாள் பொறுத்து கூலாக வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்ட பிறகு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு நாம் கே வாசன்னு கவர்னர் சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு போயிட்டார். அதோட அவர் எதுக்குங்க வந்திருக்காரு? அவர் கட்சிக்கே மாநாட்டுக்கு வந்தார், பெரியார் திடலுக்கு வந்தார், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தார். இதை தாண்டி அவர் வெளியே வந்தது எங்க? நீங்கள் வந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வராருன்றீங்க. நீங்கள் வந்து அவர் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே, எது தளபதி 69 ப்ரொமோஷனுக்கே அவர் வராரான்னு தெரியல. இதை தாண்டி விஜய்க்கு நிறைய ஏகப்பட்ட அரசியல் வேலை இருக்குது, அரசியல் அழுத்தங்கள் இருக்குது, அரசியல் விமர்சனங்கள் இருக்குது. ஒருவேளை கேம் சேஞ்சருக்கு அவர் வந்துட்டார்னா கடுமையான விமர்சனத்துக்குள்ளாவார் விஜய். அதனால் வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்றவளை. இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு 5 பாட்டுக்கு 75 கோடினா, படத்தோட மொத்த பட்ஜெட் என்னன்னு நாம் விசாரிச்சப்போ கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஏங்க ஒரு படத்துக்கு 600 கோடி அப்படின்னு. ராம் சரணுக்கு தெலுங்கில் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கானா, அவங்க நைனா சிரஞ்சீவிக்கு தாங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. இவருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் RRR கூட பார்த்தீங்கன்னா ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் இவங்க சேர்ந்து பண்ணதுனால தான் அந்த படம் வந்து பெரிய படமாக மாறிச்சு. அது இல்லை, ராஜமௌலி மிகப்பெரிய டைரக்டர், ராஜமௌலிக்கான படம் தான் அது. இதெல்லாம் மாரி சரி, இங்கே பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் வருது, அங்கே வந்து சங்கராந்திங்க வருது. சரி, இங்கே வந்து சங்கருடைய படம் எடுக்குமா? திரும்ப சங்கர் வந்து பேங்க் டு பெங்களூர் வருவாரா? அவருடைய சிஷ்ய பிள்ளை
அட்லியே போய் அங்கே படம் டைரக்ட் பண்ணிட்டார், ப்ரொடியூசரும் பண்ணிட்டார். இன்னும் ஏன் இவர் வந்து இந்திக்கே போகலன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு காலகட்டத்தில் சங்கரை நீங்கள் சந்திக்கிறதுலாம் பெரிய விஷயமா இருந்தது. நீங்கள்லாம் போய் அடுக்கவே முடியாதுங்க. அவர் வந்து 7 மலை தாண்டி 7 குகை தாண்டி அங்கே ஒரு கிளி இருக்கும், அந்த கிளிக்கு பக்கத்தில் இருப்பாருன்ற மாதிரி இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரெஸ் மீட் வைக்கிறது, மீட் பண்ணுறது, ஆட்களை சந்திக்கிறது அப்படின்ட்டு. இது காரணம் என்னென்னா இந்த வெற்றி தோல்வின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது தாங்க வந்து. நீங்கள் பாலாவும் அப்படி தான் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், அதுக்கு முன்னெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேனலாக பேசிகிட்டு இருக்காரு. வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்குற பாடம் தான் அது. இதெல்லாம் மீறி ஒரு 600 கோடி ரூபாய் செலவில் கேம் சேஞ்சர்ன்ற படம் ராம் சரணை நம்பி எடுத்திருக்காங்க. ராம் சரண் இங்கு வந்து ஒரு மொழி மாற்ற நடிகர் தான். அவர் வந்து ஒரு டப்பிங் நடிகர் தான் அவர் இங்கே வந்து. இதெல்லாம் மீறி ஒரு சமயம் இந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆன பிறகு இந்த பொங்கலில் கேம் சேஞ்சர் இருக்கிற எத்தனை போட்டி 1 டஜன் படங்கள் வருது. அந்த 1 டஜன் படங்களில் ஒரு 2-3 படம் சின்ன படங்கள் கிளிக் ஆகிடுச்சுன்னா இதனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக காத்திருப்போம். ஜனவரி 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். கேம் சேஞ்சர் விமர்சனத்தோடு நன்றி, வணக்கம்.